இந்தியாவில் பணிபுரியும் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு, குறிப்பாக தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய ஊதிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இனி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பிலும் வேலை நேரத்திலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த புதிய மாற்றத்தின் மிக முக்கியமான அம்சம், ஒரு ஊழியரின் மொத்த சம்பளத்தில் அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சாலரி, குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும் என்பதுதான். இதனால் உங்கள் மாத வருமானத்தில் PF மற்றும் பணிக்கொடை பங்களிப்பு கணிசமாக உயரும். எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஓய்வூதிய தொகையை உருவாக்க இது வழிவகுக்கும் என்றாலும், மாத இறுதியில் உங்கள் கையில் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு சிறிய குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை ஊழியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஊழியர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்த கூடுதல் நேர வேலை தொடர்பான விதிமுறைகளில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்யும் எந்த ஒரு ஊழியருக்கும் சாதாரண நேரத்திற்கான ஊதியத்தை விட இரட்டிப்பு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களின் பணி நேரம் முடிந்த பிறகு வெறும் 15 நிமிடங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்தாலும் கூட அதை 30 நிமிடங்களாக கணக்கிட்டு அதற்குரிய மிகை நேர ஊதியத்தை நிறுவனம் வழங்கியாக வேண்டும். இதனால் அதிக நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற நியாயமான ஊதியத்தை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். நிறுவனங்கள் இனி ஊழியர்களின் பணி நேரத்தை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டுள்ளது. ஒரு ஊழியர் ராஜினாமா செய்தாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ நிலுவையில் உள்ள கூடுதல் நேர ஊதியம் உள்ளிட்ட அனைத்து தொகைகளையும் நிறுவனம் தாமதமின்றி முழுமையாக செலுத்த வேண்டும் என்றும் புதிய சட்டம் வலியுறுத்துகிறது. வேலை நேர விதிமுறைகளில் நிறுவனங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை வழங்கப்பட்டிருந்தாலும் வாராந்திர வரம்பான 48 மணி நேரத்தை கடக்க எந்த நிறுவனத்திற்கும் அனுமதி இல்லை. இந்த விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்படும் போது முறையான கூடுதல் நேர ஊதியம் பெறாத நீலக்காலர் ஊழியர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு இது மிகப்பெரிய பொருளாதார நிவாரணமாக அமையும். இருப்பினும் இந்த சட்டங்கள் அனைத்தும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொழிலாளர் சட்டங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்தந்த மாநிலங்கள் இந்த புதிய விதிமுறைகளை எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றனவோ அப்போதுதான் இந்த முழுமையாக அமலுக்கு வரும். பெருநிறுவனங்கள் தங்களின் ஆவணங்களையும் ஊதிய கணக்கீட்டு முறைகளையும் இந்த புதிய விதிமுறைக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் இந்த மாற்றங்கள் குறித்து அறிவிப்பு வந்துள்ளதா? உங்கள் சம்பள கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள்.